ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரெக்னென்சி மதர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ சேஃபாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தூக்கங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ நான் அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகேங்களா? ஸோ படுக்கும்போது லெஃப்ட் சைட் படுங்க, ஓகேங்களா? நல்லா சேஃபாக இருங்க. அப்புறம் மழை வேறு கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வெயில் வேறு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பாய் பேபி இந்த ஒரு அறிகுறி, நான் சொல்ல போகிற அறிகுறின்னா கண்டிப்பாக பாய் பேபி தான். இதில் கடைசியாக நான் ஒரு அறிகுறி சொல்கிறேன், அது வந்து இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கேனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாய் பேபியே தான், ஓகேங்களா? இந்த சொல்ல போகிறது எல்லாமே எனக்கு பர்சனலாகவும் எங்கள் அன்னிக்கு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ பாய் பேபியாக இருக்கும்போது மார்னிங் சிக்னஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. மார்னிங் சிக்னஸ் மீன்ஸ் வாமிட்டுங்கிறது சுத்தமாகவே எனக்கு இல்லை. ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்தே சுத்தமாக வாமிட்டுங்கிறது சுத்தமாகவே இல்லவே இல்லை. எங்கள் அண்ணிக்கும் அப்படி தான் இருந்துச்சு, வாமிட்டுங்கிறது சுத்தமாக அவங்களுக்கும் இல்லை. ஆனால் வந்து இந்த ப்ரஷ் பண்ணுவோம் தெரியுமா, ப்ரஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி கொமட்டல் இருக்கும். ஆனால் வந்து வாமிட் வந்து இந்த வெறும் வயிற்றில் வந்து அந்த ப்ரஷ் பண்ணும்போது லைட்டாக ஒரு கொமட்டல் இருக்கும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே நத்திங், வேறு எதுவுமே வந்து இருக்காது. மற்றபடி அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம். பாய் பேபி இருந்தால் தூக்கம்தான், எனி டைம் தூங்கிக்கிட்டே இருப்போம். அது எப்படின்னே தெரில, ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு நிற்க முடியாது, எனி டைம் எப்பயாவது படுத்து தூங்கலாம். சாப்பிடக்கூட நம்மளுக்கு போக முடியாது, சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. சரி நம்ம எப்படாவது தூங்கலாம், அந்த மாதிரி இது இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ப்ரெக்னென்சி பில்லோ வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. 600-700 சம்திங் தான், ஓகேங்களா? நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கினா உங்களுக்கு 7 to 8 மந்த்து கிட்டலாம் வந்து கண்டிப்பாக உங்களால் படுக்கவே முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா படுத்து தூங்கலாம். அதுக்கப்புறம் என்ன, ப்ரெஸ்ட் பெயின். ஒரு 3 or 4 மந்த்துக்கிட்ட வந்து ப்ரெஸ்ட்டு பெயின் வந்து அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். மேபி நம்மளால் அந்த ப்ரெஸ்ட் வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பெயின். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து பால் வந்து ஊறுற டைமில் தான் வந்து ப்ரெஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்து ப்ரெஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து 4th மந்த் லாஸ்ட்டில் அந்த கால் வந்து நல்லா அந்த நெருப்பில் காலை வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கீழ் பாதம் வந்து நல்லா வந்து எனக்கு இதாகிடுச்சு. தூங்கி நான் அப்போ தான் எழுந்திருப்பேன், காலை வந்து கீழே வைக்க முடியாது, அப்படி தகன்னு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பாய் பேபிக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஏன்னா எங்கள் நாத்தனா சைட்லன்னு சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு, அவளுக்கு வந்து பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு பாய் பேபி தான் பண்ணாங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொல்யூஷன் பண்ணேன் அப்படின்னா, நல்லா சுடுதண்ணியில் வந்து ஒரு வெதுன்னு சுடுதண்ணியில் வந்து உப்பு கல் போட்டு காலையிலையும் நைட்டுமே வந்து கால் வந்து அதை நல்லா வச்சுட்டேன். நல்லா காலை நல்லா கொதிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு செப்பல் போட்டு சுத்தமாக நடக்கக்கூட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது வந்து எப்படின்னா, ஒரு ஒன்லி வந்து 1 kg 1.5 kg பர் மந்த் மந்த்லி சொல்கிறேன், 1.5 kg. இதே வந்து கேர்ள் பேபிக்கு உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 kg அது மாதிரி கூட ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா அவங்க ஒரு நல்லா வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. எனக்கு வந்து பேபி கிக் பண்ணதுன்னா 4 மந்த் லாஸ்ட்லேயே வந்து 1 கிக், ஒரு நாளைக்கு 1 கிக், அது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த பர்கர் ஐட்டம்ஸு, பெப்சி, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் எங்கள் சைடு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 7th மந்த்லேருந்து நீ வந்து ஆரஞ்ச் ஜூஸ் குடி, ஆரஞ்ச் ஜூஸ் மீன்ஸ் அந்த மிரண்டா அது மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் குடி, உனக்கு பேபி கலராக பிறக்கும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக கிடையாது, அது குடிக்காதீங்க. கமலா ஆரஞ்ச் அப்படின்னா நார்மல் ஆரஞ்ச் வந்து நல்லா ஜூஸ் வந்து நல்லா குடிங்க. சாரி, என்னோடய பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான், சாரி. அப்புறமேட்டுனா சாப்பிட சுத்தமாக பிடிக்காது எனக்கெல்லாம், வந்து எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து தூக்கம் தான் பெருசு ப்ரெக்னன்சி டைமில் அப்படிங்கிற மாதிரி. என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் சைடு எல்லாமே சொல்லுவாங்க, ஆக்டிவாரு அப்படின்னு. சான்ஸே இல்லை, உங்களுக்கு நீங்கள் என்னோட இதில் வந்து இருந்து பாருங்கள், எனக்கு அப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. சுத்தமாக ஃபுல்லாக தூக்கம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு எங்கள் அண்ணுக்கு கண்டிப்பாக வந்து 2 பேருக்குமே பாய் பேபி தான். என்னென்னா 8th 9th மந்த் வரையிலும் கால் உடம்பு முழுக்க அரிப்பு, வயிற்று மட்டும்தான் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து உடம்புலாம் ஃபுல்லாக நல்லா அரிப்பு. அதுக்கே நாங்கள் இச்சிங்க்கு வந்து நாங்கள் வந்து டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ இது மாதிரி தடிச்சு புண்ணாகவே ஆயிடுச்சு. உடம்பு கால் கையெல்லாம் அது மாதிரி புண்ணாகவே ஆயிருக்கு. ரொம்ப அந்த பேபிக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஏன்னா ரீனல் பெல்விஸ் மெஷர்மெண்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவுமே ரொம்ப அதிகமாக இருந்தால் வந்து அந்த ப்ராப்ளம் அந்த யூரின் போகிற ட்ராக் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சரி எங்கள் அண்ணிக்கும் சரி அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் 2 பேருக்குமே பாய் பேபி. அது வந்து ஃபஸ்ட்டு பயமுறுத்துவாங்க. ஆனால் அது பயமுறுத்தாங்க, நீங்கள் நம்பிடாதீங்க. பேபி பிறந்த உடனே ஒரு ஸ்கேன் எடுத்தோன்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப சரியாயிடும். இதனால யாருமே பயப்படாதீங்க. ஸோ இதுதான் சொன்ன டிப்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ராப்ளம் சொல்லும்போது டாக்டர் எனக்கு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. பயப்படாதீங்க. ஓகே.